ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நான் 1 மந்த் ஊரில் இல்லை, வீட்டில் இல்லை. அதனால் வீடு ஃப்ரிட்ஜெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் நிலமை, வீட்டோட நிலமை. அவர் நல்லா தான் வச்சுருந்தார். ஆனால் நான் கொஞ்சம் அந்த சூட்கேஸெல்லாம் அப்படியே போட்டுட்டு இருந்தேன். 1 மந்த் இல்லாதனால, பூட்டி இருந்ததுனால ரூமெல்லாம் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு ஆயிடுச்சு. பூஞ்சக்காளான் மாதிரி வந்திருந்தது பீரோலாம். அதனால் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாமும் ஒரு மாதிரி ஈரமாக இருந்தது. அதெல்லாம் காய வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் வாங்கிட்டு அதில் கேட்டகரைஸ் வைஸாக புக்ஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். 2 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். அது பத்தலை, இன்னும் 2 பாக்ஸ் வாங்கணும். நாளைக்கு நாளான்னைக்கில் போனால் வாங்கிட்டு பாக்கி இருக்கிற புக்ஸையும் அடுக்கி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு தெரியும். செப்பரேட் பாக்ஸாக இருக்குது, டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன புக்ஸ் உள்ளார இருக்கணும்னு தெரியும். அதனால தான் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். ட்ராவல் ரிலேட்டட் புக்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸ்லேயும், பாக்கி புக்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுருக்கேன். அது இல்லாமல் இன்னும் 2 பாக்ஸ் தேவைப்படுது. அப்புறம் சிடிஸ் எல்லாம் இருக்குது, அதை எல்லாத்தையுமே இன்னொரு பாக்ஸ் வாங்கி போடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா பூஞ்சக்காளான் வந்திருந்தது இந்த கட்டில் உட்டிலலாம் மழை சமயத்தில் இல்லாததுனால நாங்கள் வீட்டில் ஒரே ஒயிட்டாக இருந்தது. பீரோ உள்ளார, சோஃபா கிட்ட எல்லாத்தையும். அதனால் பீரோவில் இருக்கிற துணி எல்லாத்தையும், பீரோவில் இருக்கிற துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மூட்டை கட்டிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய விட்டுட்டு திரும்பி அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். ஊர்லேருந்து 2-3 சாரியும் கொண்டு வந்தேன். வேண்டான்னு சொன்னாவும் நம்மளுக்கு நம்ம அம்மா புடவை தேவைப்படுது. அதனால் போனால் அம்மா அதை எடுத்துகிட்டு வர முடியாமல் இருக்கிறதில்ல. அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. கட்டுறதே இல்லை, ஆனாலும் 2 புடவை கொண்டு வந்தாச்சு. அந்த புடவையும் எக்ஸ்ட்ரா இருக்குது, சரி பண்ணி வைக்கணும் எல்லாத்தையும். இன்னொரு பீரோவில் நான் கை வைக்கலை, ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும். எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்ணோன்னா முடியாமல் போயிடும். இதுவே எனக்கு பயங்கர டயர்டாகிடுச்சு. இந்த உட் பீரோக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நார்மல் துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் வினிகரில் மட்டும் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டேன். அது காஞ்சோன்னே அப்புறம் நான் தேங்காய் எண்ணெயை நல்லா தொடச்சி விட்டுருக்கேன். அது நல்லா காயணும், 2 நாள் காயட்டும் அப்படின்ட்டு விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா அந்த உட்டு பீரோவில் கோட்டெல்லாம் வேறு இருந்தது. அதெல்லாமும் ஒரு மாதிரி ஈரமாக இருக்கிற மாதிரியே இருந்தது. அதையும் நல்லா காய வச்சுட்டேன் வெயிலில். அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஊருக்கு கொண்டு போன பேக் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அதையும் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஒயிட்டாக இருக்கிறத முதல்ல நார்மல் துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வினிகரும் பேக்கிங் சோடாவும் வச்சு கலந்து வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் போட்டு தொடச்சி விட்டுருக்கேன். ஓரளவு நீட்டாக ஆகிடுச்சு. இந்த கோட்டை எல்லாத்தையும் நல்லா ஃபேன் அடியிலே போட்டு நான் காய வச்சுட்டு திரும்பியும் பீரோவிலே வச்சுட்டேன். அந்த இடம்லாம் காஞ்சிடுச்சு, அதனால் பீரோவில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கிச்சனுக்கு போய் கிச்சனை ஓரளவு சரி பண்ணிட்டு வந்தேன். இன்னும் இதெல்லாம் சிம்னியெல்லாம் மேலெல்லாம் ரொம்ப அழுக்காக தான் இருக்குது, துடைக்கவே இல்லை. எல்லாமே கருப்பாம்பூச்சி நிறைய வேறு ஓடிட்டுருக்கு. அதுவும் வேறு சரி பண்ணணும். கொஞ்சம் பயம் கருப்பாம்பூச்சின்னா. அதுக்கு ஹிட்டெல்லாம் அடித்து விட்டுருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு ஹிட்டெல்லாம் பீரோலையும் அடித்து விட்டுருக்கேன் ஹிட்டு. ஏன்னா கருப்பாம்பூச்சி வேறு போயிட்டு வந்துட்டு இருக்கு, அதனால் ஹிட் அடிச்சு விட்டுருக்கேன். இதெல்லாமே பீரோவில் இருந்த கிளாத்து தான். அதையும் எடுத்து போட்டு நல்லா மூட்டையாக கட்டி வச்சாச்சு. நம்ம எவ்வளோ தான் டீக்ளட்டர் பண்ணிகிட்டே இருந்தாலும் அது எப்படியோ சேர்ந்துடுது. அப்புறம் என்ன பண்ணுறது தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணிகிட்ருக்கு டீக்ளட்டர். ஓரளவுக்கு க்ளீனாக எடுத்து வச்சிட்டேன். டயர்டாகிடுச்சு. அதுக்குள்ளார இது எல்லாத்தையும் திரும்பியும் சரி பண்ணி வைக்கலாமான்னு யோசித்தேன், முடியல.
ஓரளவு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் வந்து ஆன் பண்ணி விட்டாச்சு. ஃப்ரிட்ஜும் வந்து நான் வினிகரும் பேக்கிங் சோடா மட்டும்தான் போட்டு துடைச்சேன். இந்த கபோர்டு வந்து நான் துடைக்கல, க்ளீன் ஆகிடுச்சு. அப்புறம் ஹால் எல்லாத்தையும் கூட்டி பெருக்கியாச்சு, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.